இந்த இந்த சீஜல் கொஸ்டினை உங்களால் 30 செகண்ட்ஸில் சால்வ் பண்ண முடியுமா? ஒன்லி சீரிஸ் ஆஸ்பிரன்ஸ் மட்டும் தான் இது முடியும் நான் நம்புறேன். ஸோ நான் டைமர் ஸ்டார்ட் பண்ணுறேன், உள்ளே போகலாம். ஸோ உங்களுக்கு சால்வ் பண்ண டைம் அதிகமாக எடுத்தேன்னா வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் நான் சால்வ் பண்ணுறேன். ஓகே, டைம் அப். நான் டைமை ரீசெட் பண்ணிடுறேன். இப்போ கொஸ்டினை பார்ப்போம். ஒரு 8 டிஜிட் நம்பர், அந்த நம்பர் கொடுத்துட்டாங்க. அந்த நம்பர் வந்து டிவிசிபிள் பை 8. தென் டோட்டல் பாசிபிள் பேர்ஸ் தான் கேட்குறாங்க. எக்ஸ் அண்ட் ஒய்யோட பாசிபிள் பேர்ஸ். இப்போ இங்கே பாருங்க ஆன்சர். ஸ்டெப் 1, டிவிசிபிலிட்டி ரூல் ஆஃப் 8. டிவிசிபிலிட்டி ரூல் ஆஃப் 8 என்னன்னா லாஸ்ட் 3 numbers divided by 8. ஓகேங்களா? ஸோ இந்த ரூல் படி பார்த்தோன்னா 6x y நமக்கு 8 டிவைட் ஆகணும். ஓகேங்களா? அவங்க என்ன கேட்குறாங்க, டோட்டல் பாசிபிள் பேர்ஸ் கேட்குறாங்களா? அப்போ எக்ஸ் அண்ட் ஒய்க்கு நம்ம பாசிபிள் பேர்ஸ் போடணும். ஓகேவா? ஸ்டெப் 2. ஸ்டெப் 2ல பேர்ஸ் என்ன பேர்ஸ் போடலாம்னா, இப்போ 6 இருக்கா, 6 0 0 போட்டால் டிவைட் ஆகுமா 8ல்? எஸ், பேர் 1. ஓகேவா? 6 0 8 போட்டால் டிவைட் ஆகுமா 8ல்? பேர் 2. ஓகேவா? அப்புறம் 6 1 6 பேர் 3. இப்படியே நமக்கு 4 5 6 7 சொல்லிட்டு லாஸ்ட்டாக 13 பேர் வரும். ஏன்னா 8 12 சார் என்ன 8 12 சார் என்ன 16 96. அப்போது 13th என்ன வரும்னா 6 9 6 வரும். ஸோ இந்த 13 நம்பர்ஸ் டிவைட் பை 8. ஓகேவா? ஸோ ஆன்சர் 13. பாசிபிள் பேர்ஸ் தான் கேட்குறாங்க. ஸோ எக்ஸ் அண்ட் ஒய்க்கு ஃபஸ்ட்டு 0 போடுறோம், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக 8 போடுறோம். அப்படியே 8 டேபிள்ஸ் அளவு போயிட்டே இருந்தோன்னா 696 வரைக்கும் வரும். ஓகேவா? ஸோ அதனால் 13 பேர் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சம் போகலாமா? இது பாருங்கள், இப்போ நான் டைமர் ஆன் பண்ணுறேன். 30 செகண்ட்ஸ் சால்வ் பண்ண பாருங்கள். ஸ்டார்ட். Four, 3, 2, 1. ஓகேவா? டைம் அப். இப்போ இந்த கொஸ்டினை பார்ப்போம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் இஸ் நாட் டிவிசிபிள் பை 16? அப்போது 16ஓட டிவிசிபிலிட்டி ரூல் என்னன்னு பார்ப்போம். ஓகேவா? சொல்யூஷன். ஓகே, சொல்யூஷன் ஸ்டெப் 1. ஓகேவா? ஸ்டெப் 1ல் டிவிசிபிலிட்டி ரூல் ஆஃப் 16 என்னன்னு பார்த்தோன்னா, ஓகேவா, லாஸ்ட் 4 numbers. ஓகே, லாஸ்ட் 4 numbers டிவைடட் பை 16 இருக்கணும். ஓகேங்களா? இப்போ ஆப்ஷன் ஏ எடுங்க. ஆப்ஷன் ஏ எடுத்தால் லாஸ்ட் 4 numbers என்ன வருது? 6 8 2 6 டிவைட் பை 16. ஓகேவா? அப்போ அடிங்க. 16 4 64. மீதி 4 வருமா? ஓகேவா? 16 2 32. மீதி 10 வருமா? ஸோ 106. இந்த 106 கடைசியாக வருது. இது வந்து டிவைட் ஆகாது 16ல். ஓகேவா? 16ல் இது டிவைட் ஆகாது, நாட் பாசிபிள், டிவைட் ஆகாது. இவன் என்ன கேட்குறான்? நாட் டிவிசிபிள் பை 16 தான் கேட்குறான். ஓகேங்களா? நமக்கு ஆப்ஷன் ஏலே கிடச்சிருச்சு. ஓகேங்களா? ஆப்ஷன் ஏலே கிடச்சிருச்சு. மற்றதெல்லாம் சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா மற்றது எல்லாமே டிவைட் பை 16. அப்போது மற்றது எல்லாமே டிவைட் பை 16. நான் சொன்ன கண்டிஷனில் ஒரு ஆப்ஷனாக போட்டு பாருங்கள். அப்போ தான் இந்த மெத்தட் உங்களுக்கு பழகும். ஓகேங்களா? லாஸ்ட் 4 numbers 777 டிவைட் பை 16 பண்ணுங்கள். இப்போ இது 4 நம்பர் தான் கொடுத்துருக்கான். அப்போ 4 பை 16 பண்ணுங்கள். இது பண்ணால் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் டைம் போகுமா? ஓகே, இப்போ நான் டைமர் ஸ்டார்ட் பண்ணுறேன்.
அண்ட் 1. ஓகே, டைம் ஆயிடுச்சு. ஸோ இந்த சம் பாருங்க, இந்த 6 டிஜிட் நம்பர் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதில் 2 வேரியபிள் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இது டிவிசிபிள் பை 125 கொடுத்துட்டோம். ஓகேவா, 125 ஹவு மெனி சச் 6 டிஜிட் நம்பர்ஸ் ஆர் தேர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதே மாதிரி நம்ம முன்னாடி கேட்ட பேர் மாதிரியே எத்தனை 6 டிஜிட் நம்பர்ஸ் நம்மளால ஃபார்ம் பண்ண முடியும் தான் கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ 125 டிவிசிபிலிட்டி ரூல். ஓகேங்களா, சொல்யூஷனில் ஓகேங்களா 125 பார்க்கறது முன்னாடி ஃபர்ஸ்ட் 5லேருந்து பார்த்துலாம். டிவிசிபிலிட்டி ரூல் ஆஃப் 5 என்ன? லாஸ்ட் நம்பர் 5 ஆர் 0ல இருக்கணும். ஓகேங்களா, இதுதான் வந்து இது 5க்கு. இப்போ டிவிசிபிலிட்டி ஆஃப் 25க்கு பார்ப்போம். ஓகே, லாஸ்ட் 2 நம்பர்ஸில் எடுத்து ஓகே, அதுவும் 5 டேபிள்ஸில் போகணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லாஸ்ட்டில் 25 வரலாம், 50 வரலாம், எப்படி வேணால் வரலாம். ஒரு 0 வரலாம், 5 வரலாம் அப்போ லாஸ்ட்டில். ஓகே, இப்போ இங்கே பாருங்க, டிவிசிபிலிட்டி ஆஃப் 125 எடுத்தீங்கன்னா லாஸ்ட் 3 நம்பர்ஸ் எடுத்துக்கணும். எடுத்துட்டு கடைசியில் 5 ஆர் 0ல எடுக்கணும். ஓகேவா, 5 ஆர் 0ல எடுக்கணும். இங்கே பாருங்க, ஃப்ரம் கொஷின் என்ன கொடுத்துருக்கான்? ஃப்ரம் கொஷின் என்ன கொடுத்துருக்கான்? லாஸ்ட் 3 நம்பர் எக்ஸ், ஒய், 5 டிவைடட் பை 125. ஓகே, என்ன ரூல் போட்டால் லாஸ்ட் 3 நம்பர்ஸ் தானே, எக்ஸ், ஒய், 5/25. இப்போ நீங்கள் பாருங்க, எக்ஸ், ஒய்க்கு என்ன போடலாம்? 125 போடலாமா? ஃபர்ஸ்ட் நம்பர் 125, அது 125 டிவைட் ஆகுமா? எஸ் ஆகும். ஓகே, நம்பர் 1 கரெக்டு. ஓகே, இப்போ இதே 125ல ப்ளஸ் ஒரு 125 பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, சும்மா ஒரு சைடில். இப்போ 125 நெக்ஸ்ட்டு 125 பண்ணால் என்ன வரும்? 250 வருமா? ஓகே, அதை நீங்கள் கன்சிடர் பண்ணக்கூடாது. ஏன்னா இங்கே 0 இருக்குது, இங்கே லாஸ்ட்டில் என்ன இருக்குது? 5 இருக்குது. ஓகேவா, அந்த நம்பர் கன்சிடர் பண்ணக்கூடாது. அப்போது திரும்ப ஒரு 125 ஆட் பண்ணுங்க, 375 வருமா? ஓகேவா, அப்போ செகண்ட் நம்பர், ஃபர்ஸ்ட் நம்பர் 125, செகண்ட் நம்பர் 375. ஓகேவா, இது செகண்ட் நம்பரா? நெக்ஸ்ட் தேர்ட் நம்பரு திரும்ப 125 ஆட் பண்ணால் 500 வருமா? 500 போடலாமா? போடக்கூடாது. ஏன்னா 500 லாஸ்ட்டில் 0 இருக்கும், நமக்கு இங்கே 5 இருக்குது. ஓகேவா, அப்போது அங்கே ஒரு 125 ஆட் பண்ணால் 625. ஓகேவா, தேர்டு. இப்போ அதே மாதிரி திரும்ப 125 ஆட் பண்ணால் ஒரு 750 வருமா? 750 வராது, பிகாஸ் லாஸ்ட்டில் 0 இருக்குது, நமக்கு இங்கே 5 இருக்குது. ஓகேவா, XY 5 இருக்குது, ஸோ வராது. நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே ஒரு 125 ஆட் பண்ணிங்கன்னா 875 வருமா? ஓகேவா, இது ஃபோர்த் நம்பரா? ஸோ இதுக்கு மேலே ஒரு 125 ஆட் பண்ணால் என்ன வரும்? 1000க்கு போயிடுமா? ஸோ இது வந்து 7 டிஜிட் நம்பர் ஆகிடும். அப்போ ஓகேவா, இந்த 3 டிஜிட் வந்து 4 டிஜிட் ஆகிடும். ஸோ தப்பு. ஸோ இந்த 4 தான் ஆன்சர். இந்த 4 தான் ஆன்சர். ஓகேங்களா, சிம்பிளான சம் தான் அது. நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போ டைமர் ஆரம்பிக்கிறேன். சால்வ் பண்ண முடியலன்னா வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கொஸ்டினை சால்வ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் சொல்யூஷன் பாருங்க. ஓகே, ஓகே. ஓகே, டைம் அப் ஆயிடுச்சு. இப்போ நான் கொஷனுக்கு வரேன். ஒரு 5 டிஜிட் நம்பர் கொடுத்துருக்கான், அது 2 வேரியபிள் கொடுத்துருக்கான், ஒய் அண்ட் செட்டு. அது 40ல் டிவைட் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, மேக்ஸிமம் வேல்யூ இதுதான் க்ளூ. கொஷினோட க்ளூவே தான் மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் ஒய் ப்ளஸ் Z என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போது இது எப்படி ஃபேக்டர்ஸில் பிரிப்பீங்க? 8/5 ஓகேவா, 8/5ன்னு பிரிக்கலாமா? ஆனால் இதே நீங்கள் 10x4ன்னு பிரிக்கக்கூடாது. ஓகேவா, 20x2ன்னு பிரிக்கக்கூடாது. ஏன் பிரிக்கக்கூடாதுன்னா காமனாக 2 இருக்குது, காமனாக டிவைடட் பை 2. ஓகேவா, அப்படி இருக்க ஃபேக்டர்ஸ் எடுக்கக்கூடாது, காமனாக ஃபேக்டர்ஸ் இல்லாததாக எடுக்கணும். ஓகேவா, ஸோ இப்போ பாருங்கள், 8/5 எடுத்துறேன்னா அப்போ 5 ரூல் என்ன? சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு 5 ரூல் ஆஃப் 5 என்ன? ரூல் ஆஃப் 5 என்ன?
லாஸ்ட் நம்பர் 0 ஆர் 5 கரெக்டா? 0 ஆர் 5 இப்படி இருக்கணும் கரெக்டா? இங்க லாஸ்ட் நம்பர் 0 இருக்கா? ஸோ சாட்டிஸ்ஃபைடு. 5 ரூல் சாட்டிஸ்ஃபைடு. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் ரூல் ஆஃப் 8. ரூல் ஆஃப் 8ல பார்த்தீங்கன்னா ரூல் ஆஃப் 8ல ரூல் என்ன? லாஸ்ட் 3 numbers divide by 8 இருக்கணும். ஓகேவா? ஸோ லாஸ்ட் 3 numbers என்ன? y z 0 divide by 8 இருக்கணும். ஓகேவா? மேக்ஸிமம் வேல்யூ கேட்டிருக்கான். க்ளூ என்ன பார்த்தோம்? மேக்ஸிமம் வேல்யூ. ஓகேவா? அப்போ yக்கும் ஸ்டெப் 3 என்ன? மேக்ஸிமம் வேல்யூ. மேக்ஸ் வேல்யூ என்ன போடுவீங்க? y ஈக்குவல் டு 9 z ஈக்குவல் டு 9 போடலாமா? மேக்ஸிமம் ஒரு நம்பருக்கு இதானே போட முடியும் கரெக்டா? அப்போ என்ன ஆகும்? 990/8 ஆகுமா? இது 8ல டிவைட் ஆகுமா? ஆகாது. போட்டு வேணா பாருங்க. 8 1s are 8, 8 2s are 16, 30 வரும். ஓகேவா? இப்போ நான் டிவைட் ஆகாது. இப்போ y ஈக்குவல் டு 8 z ஈக்குவல் டு 8 போட்டிங்கன்னா ஓகே என்ன வரும்? y z 0/8 இப்போ 880/8 இப்போ டிவைட் ஆகுமா? 110 வருதா? அப்போ y ஈக்குவல் டு 8 z ஈக்குவல் டு 8 அப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? y பிளஸ் z அப்போ இந்த y பிளஸ் z ஈக்குவல் டு 8 பிளஸ் 8 ஈக்குவல் டு 16. முடிஞ்ச ஆன்சர் வந்துச்சா? ஆன்சர் 16 முடிஞ்சு. அவ்வளோதான். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போகுமா? ஓகே, இது ரொம்ப ஈஸியான சம். எல்லாருமே இதை 30 செகண்ட்ஸில் சால்வ் பண்ண முடியும் நான் நம்புகிறேன். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட். ஓகே, டைம் அப் ஆயிடுச்சு. ஸோ நம்ம டைமை ரீசெட் பண்ணிவிட்டு கொஷின் உள்ள போகலாம். ஓகேவா? ஸோ சிம்பிள் கொஷின். இதில் எந்த நம்பர் 11ல் டிவைட் ஆகுதுன்னு சொல்லணும், அவ்வளோதான். ஓகே, இப்போ சொல்யூஷன் ரூல் ஆஃப் 11 இல்லை, டிவிசிபிலிட்டி ரூல் ஆஃப் 11 என்ன? சம் ஆஃப் ஆடு மைனஸ் சம் ஆஃப் ஈவன் டிவைட் பை 11. அப்போது பண்ணும்போது அவுட்புட்டு 0வாக இருக்கணும் ஆர் 11ஆக இருக்கணும். ஓகேவா? இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணால் மட்டும்தான் நமக்கு அது 11ஆல் டிவிசிபிள் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போது இதை பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ எடுங்க. இந்த ஏவை எடுத்துகிட்டு வாங்க. ஓகேவா? 5 + 2 + 1 + 4 + 3 + 4 + 1. ஸோ இது கரெக்டா? அப்புறம் இதுவா? அப்புறம் இது அப்புறம் இங்கே நெக்ஸ்ட் இங்கே. ஓகேவா? ஸோ இதை ஆட் பண்ண என்ன வருது மேலே? அப் ஆரோவா? 5 + 1 6, 6 + 3 9, 9 + 1 10. ஓகேவா? சம் ஆஃப் ஈவன் வந்துச்சா? ஓகேவா? இது சம் ஆஃப் ஆட்ஸ். அது மைனஸ் சம் ஆஃப் ஈவன் என்ன வருது? 4 + 2 6, 6 + 4 10, 10 - 10 = 0. கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சா? ப்ரூவ்டா? கரெக்டா? 0 வந்துச்சா? அப்போ இது ஆன்சர் முடிஞ்சு. ஓகேவா? சிம்பிளான சம், இது பேசிக்கான சம். இது வந்திருக்கு, மெயின்ஸ்லேயே வந்திருக்கு பாருங்க. ஓகேவா? ஓகே, இந்த சம்ஸோட ஃபுல் பிடிஎஃப் வேணும்னா டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 6 to எவ்ரி சாட்டர்டே 7 PM ஒரு 1-to-1 டிஸ்கஷன் இருக்கும். அந்த 1-to-1 டிஸ்கஷனில் உங்கள் டவுட்ஸ் எல்லாமே கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோ போகலாமா? இதில் டைமர் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட்.
ஓகே, டைம் ஆயிடுச்சு. இது கொஞ்சம் பெரிய சம் தான். இதை நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தா ஈஸியாக போட்டுடலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்க, ஒரு நம்பர் கொடுத்துட்டான் ஏபி. லாஸ்ட் ரெண்டு வேரியபிள் ஏபியில் இருக்கு. 3, 7, 11 3 நம்பரில் டிவைட் ஆகுது. இந்த வேல்யூ எதுன்னு கேட்குறான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சம்முக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை எல்சிஎம் எடுங்க. ஓகே, சொல்யூஷன் போட்டு ஸ்டெப் 1. ஸ்டெப் 1ல் என்ன வருது? எல்சிஎம் ஆஃப் 3, 7, 11 மூணுமே ப்ரைம் நம்பர்ஸா? ஸோ அப்படியே மல்டிப்ளை பண்ணுமா எல்சிஎம்ல? கரெக்டாக மூணுமே ப்ரைம் நம்பர்தால மல்டிப்ளை பண்ணுமா? அப்போது 77 × 3 என்ன வரும்? ஓகே, 7 3 21, 2 கேரி. ஓகே, 231 வருமா எல்சிஎம்? அப்போது ஸ்டெப் 2 பாருங்க. ஸ்டெப் 2 என்ன பண்ணுங்க? டிவைடு. ஓகேவா? இது அப்படியே போட்டு 5 3 5 ஏபிக்கு பதிலாக சும்மா 9 9 ஒரு நம்பர் போட்டுங்க. போட்டு 2 3 1 டிவைட் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ இன்டூ 2 போட்டால் வருது. 2 2 சார் 4, 3 சார் 6, 4 6 4 வருமா? இப்போ 1 71 வருமா? 719 இது கீழே தான் 719. இப்போ இன்ட்டு 3 போடுங்க. 3 போட்டு 3 1 சார் 3, 3 3 சார் 9, 3 2 சார் 6. ஓகேவா? 693. இப்போ திரும்ப என்ன வருது? 6 6 9 7 26. திரும்ப 9 கீழே இருக்குங்க. இந்த 9 269. ஓகேவா? அப்போ திரும்ப 2ஆல் போடலாமா? இப்போ ஒரு நிமிஷம். சாரி, 230 1ல் போடலாமா? 1ல் போட்டால் 269 231. இப்போ 8 38 சம்திங் லாங்காக வருது. ஒரு நிமிஷம் இருங்க. இவ்வளோ டிஃப்ரென்ஸ் வரக்கூடாது. ஓகே, இங்கே தப்பாக இருக்குது. ஓகே, சரி, இந்த ஸ்டெப் நான் ஃபர்ஸ்ட்லேருந்து போடுறேன். டிவைட் ஸ்டார்டிங்கே தப்பாக இருக்குது. ஓகே, இப்போ ஸ்டெப் 2ல் பாருங்கள். 5 3 5 9 9 டிவைட் பை 231. ஓகேங்களா? இப்போது 2ல் போட்டால் 2 1 சார் 2. ஓகே, 2 3 சார் 6, 2 2 சார் 4. கரெக்டாக? இப்போ இது பாருங்கள், 3 வருமா? ஓகே, 36 50 73. ஓகே, 9 வருமா? இந்த 9 இருக்குண்ணா. ஓகே, இப்போ 3 போடுங்க. 3 1 சார் 3, 3 3 சார் 9, 3 2 சார் 6. போடுங்க. 6 4 வருதா? இப்போ 9 திரும்ப கீழே இருக்குங்க. 4 6 9. திரும்ப 2 போடுங்க. 4 6 2 வருமா? 6 2. இப்போ என்ன வருது டிஃப்ரென்ஸு? 7. இந்த 7 அப்படியே இங்கே திருப்பி மைனஸ் பண்ணுங்க. ஸ்டெப் 3. ஸ்டெப் 3 என்னது? 5 3 5 9 9 மைனஸ் ரிமைண்டர். இப்போ என்ன பண்ணுங்க? 5 3 5 9 9 மைனஸ் 7. அப்போ என்ன வரும்? 5 3 5 9 3. இப்போ இது ஏ, இது பியா எடுத்துக்கலாமா? ஓகேவா? அப்போது ஏ ஸ்கொயர் என்ன? 81. பி ஸ்கொயர் என்ன? 9. ஏ இன்ட்டு பி என்ன? 27. சால்வ் பண்ணுங்க. இப்போது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ஈக்குவல் டு 81 மைனஸ் 9 ப்ளஸ் 27. ஓகேவா? 81 minus 9 என்ன வரும்? 72. 72 plus 27. 29 தான் ஆன்சர். ப்ளஸ் போது 72 ப்ளஸ் 99 வருது. 89 ஆப்ஷனில் இருக்குது. ஒரு நிமிஷம் இருங்க, கால்குலேஷன் எங்கே தப்பாக போட்டிருக்கோம் பார்ப்போம். இது வரைக்கும் கரெக்டாக வந்திருக்கு. 7 இருக்குது. ஓகே, இப்போ 7 இருக்குது. 7லேருந்து இதை மைனஸ் பண்ணால்
93. ஓகே, இதுவும் கரெக்டு. 53599. ஓகே, 53599 7 மைனஸ் பண்ணால் 593. அப்போது ஏ வந்து 9, பி வந்து 3 எடுத்துக்கிட்டோம். அப்போது ஏ ஸ்கொயர் வேல்யூ என்ன 81 கரெக்டாக இருக்குது. மைனஸ் பி ஸ்கொயர் வேல்யூ என்ன 3 வந்து 9 ப்ளஸ் ஏபி 27. ஓகேவா? இதெல்லாம் இதாக போட்டு பார்ப்போம். 81 27 8 99 தானே வருது இப்போ கூட. சரி, ஓகே, இந்த கொஷின் மட்டும் நான் என்னென்னு ஆல்ரெடி பார்க்குறேன். 99 வருது. ஆப்ஷன் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கானு தெரியல, நான் ஆல்ரெடி பார்த்து சொல்கிறோம். ஓகே, பட் மெத்தட் வந்து கரெக்ட் மெத்தட். இந்த மெத்தடில் தான் இந்த சம்மை சால்வ் பண்ணணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சம் போகலாமா? ஓகே, இது பாருங்கள், நான் டைமர் ஆன் பண்ணுறேன். ஓகே, இந்த கொஸ்டின் பார்க்க கஷ்டமாக இருக்கலாம், பட் நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க. இது வந்து ஒரு 10 செகண்டில் சால்வ் பண்ணக்கூடிய சம். எப்படின்னா, இந்த 7, 11, 13 இருக்குல்ல, தீஸ் ஆர் கோல்டன் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? கோல்டன் நம்பர்ஸ். ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இதுக்கு வந்து ஒரு ஷார்ட்கட் இருக்குது. ஓகே, சொல்யூஷனில் போயிட்டு வெரி இம்பார்ட்டன்ட் ஷார்ட்கட் இது. ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட் ஷார்ட்கட். ஞாபகம் வச்சுங்க. இந்த ரூல் இப்போ 7, 11, 13 இப்படி டிவிசிபிளில் வந்தால் என்ன பண்ணணும்னா, இந்த 3 நம்பர் இருக்குல்ல, அது அப்படியே இந்த 3 நம்பருக்கு ரிப்பீட் ஆகும். என்னாகும்? ரிப்பீட் ஆகும். இவ்வளோதான் ஷார்ட்கட். ஓகேவா? அப்போது ஸ்டெப் 1ல் போங்க. ஸ்டெப் 1ல் க்ளூ என்னது? டிவிசிபிள் பை 7, 11, 13. ஓகேவா? இந்த க்ளூ வந்து என்ன ஆகுது? ஃபஸ்ட்டு 3 நம்பர்ஸ் ரிப்பீட்டு. நான் ரிப்பீட் ஆகுமா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 2ல் 8, 2, 3 P, 2 Qவா? இப்போ இங்கே பாருங்கள், 2 இங்கே ரிப்பீட் ஆகிடுச்சா? கரெக்டாக. இப்போ 3 இங்கே போகணுமா? அப்போ 8 இங்கே போகணுமா? அப்போது சிம்பிளைஸ் P = 8, Q = 3யா? P = 8, Q = 3யா? இப்போ என்ன கேட்டிருக்கான்? P - Qவா? ஸ்டெப் 3 என்ன? P - Qவா? இப்போ 8 - 3 = 5. முடிஞ்சா? ஆப்ஷன் சி. ரொம்ப ஈஸியான செம்மு. கொஷினை பார்த்தோன்னே டக்குன்னு போட்டுடலாம். உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுன்றதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வந்தேன் செம்மு. ஓகே, ஸோ லாஸ்ட் சம் சால்வ் பண்ணுங்க. ஓகே, டைம் அப். இங்கே பாருங்க, இந்த நம்பர் டிவிசிபிள் பை 24ஆ? இது எப்படி பிரிப்பீங்க? 8 3 பிரிக்கலாமா? சரி, அப்போ இதே நம்பரை 4 6 கூட தான் பிரிக்கலாம். 6 4 24 கூட தான் பிரிக்கலாம். ஏன் இப்படி பிரிக்காம நான் இப்படி பிரிக்கிறேன்? ஓகேவா? ஏன்னா இங்கே என்ன இருக்குது? காமனாக டிவைட் 2 பண்ணலாமா? கரெக்டாக. HCF வேல்யூ 2 வருதா? ஓகேவா? ஆனால் இங்கே எப்படி இருக்கா? கிடையாது. HCF வேல்யூ என்ன? 1. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்பர் தான் எடுக்கணும், இது எடுக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ 83. ஸோ சொல்யூஷனில் பார்த்தீங்கன்னா இல்லை, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஓகேவா? ஸ்டெப் 1ல் பார்த்தா ஸ்டெப் 1 பாருங்க.
ஃபஸ்ட் என்ன இருக்குது 8 இருக்கா. ஸோ நமக்கு பிரிச்சிட்டோம் 8 24 8 and 3 பிரிச்சிட்டோம். இப்போ இங்கே பாருங்க, இப்போது டிவைசபிள் ரூல் ஆஃப் 8 என்ன, 8க்கு என்ன வருது, லாஸ்ட் 3 divided by 8. கரெக்டா, லாஸ்ட் 3 divided by 8 வரணும். அப்போ லாஸ்ட் 3 என்ன இருக்கு, 9 Q 4 9Q4 divided by 8. ஓகேவா. ஸோ இந்த கண்டிஷனில் கொஷினை பாருங்க, கொஷின் என்ன போட்டிருக்கு, கிரேட்டஸ்ட் வேல்யூ. நெக்ஸ்ட் க்ளூ தான் இது, கிரேட்டஸ்ட் வேல்யூ. கிரேட்டஸ்ட் வேல்யூனா இங்கே என்ன பண்ணணும், கியூக்கு ஹையஸ்ட் வேல்யூ போடணுமா. ஸோ ஹையஸ்ட் வேல்யூ போடும்போது 9 9 4/8 போட்டால் வருமா பாருங்க. ஓகேவா, 8 அடிச்சு பாருங்க, 8 1s are 8, 19 வருமா, 8 2s are 16, 34 வருமா, வராது. ஓகேவா, வராது. ஸோ இப்போ இதுவே 8 போட்டு பாருங்க, 9 8 4 போட்டு பாருங்க by 8, 8 1s are 8, 18 வரும், 8 2s are 16, 24 வருமா. ஓகேவா, ஸோ 1 2 3 அப்போ போகுமா. அப்போ கியூவோட வேல்யூ என்ன, கியூவோட வேல்யூ 8, கிரேட்டஸ்ட் வேல்யூ தானே கேட்டிருக்கான். ஸோ 8. இப்போ ஸ்டெப் 2 பாருங்க, ஸ்டெப் 2 வேல்யூ என்ன, இப்போ 8 கண்டுபிடிச்சிட்டோம், முடிஞ்சு. நெக்ஸ்ட் 3 டிவிசிபிள் ஆஃப் 3 என்ன, சம் ஆஃப் நம்பர்ஸு டிவைட் பை 3 ஆகணும். ஓகேவா, இப்போ இங்கே பாருங்க என்ன ஆகணும், 1 + 1 + p நமக்கு தெரியாது கரெக்டா, 8 + q + 4 இது வந்து by 3 ஆகணும் நமக்கு. சப்ஸ்டிடியூட்டு q = 8. ஓகே, போட்டா 1 + 1 + p + 8 + q ஓட வேல்யூ 8 + 4 by 3 ஈக்குவல் டு சம் பண்ண 2 10 18 1 + 1 + p + 9 + 9 சாரி இங்கே 9 வருது, +9 இங்கே 9 +9 + 8 + 4. ஓகே, ஸோ 10 11 19 23. ஓகே, 23 + q by 3 கரெக்டா. இப்போ பாருங்க 1 1 p9 q4. ஸோ q ஓட வேல்யூ 8 கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ q ஓட வேல்யூ 8 4 போட்டு p இங்கே வந்து p இங்கே வந்து p நமக்கு இங்கே இருக்கு, p 9 8 4. ஓகே, ஸோ 1 + 1 2 9 11 19 23 + q by 3. இப்போ இங்கே பாருங்க கிரேட்டஸ்ட் வேல்யூ போடணும். இப்போ அப்போ q = 9 போட்டால் என்ன ஆகுது, 23 3 + 9/3 வருது. அப்போ என்ன வரும், 32/3 வருமா, டிவைட் ஆகுமா, ஆகாது. ஓகேவா, அப்போ q = 7 போட்டோம்னா என்ன வருது, 23 + 7/3 அப்போ 30/3 வருமா. அப்போ டிவைட் ஆகுது. அப்போ கியூவோட வேல்யூ என்ன, 7. கியூவோட வேல்யூ என்ன, 7. அப்போ சாரி பியோட வேல்யூ, ஒரு நிமிஷம், பியோட வேல்யூ, அப்போ பியோட வேல்யூ 7, கியூவோட வேல்யூ என்ன 8. அப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான், p × q கேட்டிருக்கானா. அப்போ 8 × 7 56 ஆன்சர், முடிஞ்சு. ஓகே, ஸோ இந்த சம்மை ஈஸியாக சால்வ் பண்ணக்கூடிய சம்மு தான். நீங்கள் நல்ல ப்ராக்டிஸ் இருந்தால் இந்த சம்மை ஈஸியாக 30 செகண்ட்ஸ் உள்ள போடலாம். அப்படி வர மாட்டேங்குது சார்னாலும் நீங்கள் போட்டு தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. பிகாஸ் மேக்ஸுக்கு இப்போ செக்ஷனல் டைமிங்ஸ் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நெக்ஸ்ட்டில் இதே மாதிரி 30 செகண்ட்ஸில் மற்ற நல்ல சாப்டர்ஸோட பார்ப்போம். தேங்க்யூ.